அமரர் முருகுப்பிள்ளை மருதபிரான் மாமா. அந்த காலத்திலே திக்கத்தின் கீர்த்தி நாமம் பரவ காரணம் எம்மவர்களில் அதிக அரச உத்தியோகத்தர்கள் இருந்தமையாகும். இவரும் ஒரு போலீஸ் திணைக்களத்தில் பிரதம இலிகிதர் ஆவார். தெய்வத்தன்மை கொண்ட அருட்பாக்களை பண்ணுடனும் இறைபக்தியுடனும் ஆன்மீக உணர்வு மேம்படும் விதத்திலும் கணீர் என்ற குரலிலே பாடக்கூடிய ஓதுபவர்களி நீண்ட வரிசை அந்த காலதிக்கத்தில் காணப்பட்டது. இவரும் அதில் ஒருவர். மடத்துவாசல் பிள்ளையார் மூலஸ்தானத்தை விட்டு வந்து விடுவாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இவர்களின் பணி இருக்கும். நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதிக நேரம் திக்கத்திலே இருப்பார். எந்த வயதினருடனும் மிகவும் நெருக்கமாகவும் நட்புணர்வுடனும் இயல்பாகவும் பழகக்கூடியவர். இவரது உறவுக்காரர்களின் வட்டம் மிக பெரியது. இறுதி வரை மிக நெருக்கமான உறவை பேணினார். திக்கத்தில் நடந்த அமங்கல நிகழ்வுகள் ஒன்றையும் தவறவிட்டதில்லை. உடல் தளர்வுற்று இயலாமை வந்த பின்புதான் அவரின் வரவு இல்லாமல் போனது. அந்த கால திக்கத்தில் அதிகளவான கல்வெட்டுக்கள் அடிக்கப்படுவதுண்டு. அதிலே இவரின் பங்கு காத்திரமானது. ஒருவருடைய மனதிலே புகுந்து அவருடைய உணர்வுகளை கவியாக வடிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதற்காக கிழமை கணக்கில் பேனாவும் பேப்பரும் என்று அலைபவர் அல்ல. சில நிமிட துளிகளில் எல்லா கவிதைகளும் அவரிடமிருந்து கொட்டிவிடும். என்ன இடி இடித்தாலும், உலகம் தலைகீழாக மாறினாலும் என்றுமே மாறாத தமிழரசு கட்சியின் அதிதீவிர ஆதரவாளன். ஆதரவின் தீவிரத்தை கண்கூடாக பார்த்தோம். முதுமை இவரிடம் தோற்றுப்போனது. உடல் ஒத்துழைக்க மறுக்கும் வரை சுழன்றடித்து திரித்தவர். காலதேவன் தனது கணக்கை முடித்து விட்டான். இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்த இவர் இறைவன் நிழலிலே இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.